Uh, uh, IBN, and thank you for this wonderful opportunity. நீங்க சொன்னபடி அந்த டேஸ், அதாவது நான் சதர்ன் ஏஷியா பைபிள் காலேஜில் எம்டு படித்த டேஸ் 1998 to 2001, how you and Grace Akka were such a blessing to me, are a blessing to me. அது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப green in memory. I am remain grateful. I praise God. Today I am going to talk about how my son, how my wife and I were able to shape my son to uh, consider the call of God and to commit for full-time ministry, and not just commit, also join full-time ministry. அதாவது நான் ஒரு பிளஸ்ஸோல தான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கமிட் பண்ணேன். ஒரு 13 வயசாக இருக்கும்போது, இட் வாஸ் இன் மே 1998. நான் இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருந்து நானும் என்னுடைய மனைவியும் ஊழியம் செய்கிறோம். அதே போல் என்னுடைய மகனும் அப்படி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. முதலாவது வந்து குவெஸ்டின். அதாவது என்னன்னா, எங்களுக்கு திருமணமான பிறகு போது, அதாவது வி காட் மேரிட் இன் ஜூலை 2001. ஒரு 20 மந்த்ஸா வந்து எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஐ மீன், இட்ஸ் நாட் அ பிக், இது வந்து 20 இயர்ஸ் கிடையாது, 20 மந்த்ஸ் தான். ஆனாலும் குறிப்பா சில எங்களுக்கு கூட க்ளோஸா இருந்த ஒரு ஆண்டி கேட்பாங்க, எப்ப என்னை வந்து பாட்டியா ஆக்க போற, நீ வந்து இந்த மாதிரி டிராவலிங் பண்ணிட்டு ப்ரீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்ப வந்து உனக்கு ஆண்டவர் வந்து ஒரு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்ட்டு என்ன வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா என்ன வந்து திட்டுவாங்க. அப்புறம் நாங்க ஜோம் பண்ணோம், நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஜோம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா we will give him back to you, Lord, if you give us a child, we'll give him back to you, based on Exodus 13, Numbers 18, Luke chapter 2. அப்புறம் குறிப்பா I was challenged by one of Uncle Stanley's punchlines. அவங்க சொல்லுவாங்க, some people say, Lord, if you give me a child, we will write in the magazine அப்படின்னு அதை நக்கல் பண்ணி சொல்லுவாங்க. அது மேகசின்ல, if you give me a child, I'll write a testimony in the magazine, you are a liability to the kingdom of God அப்படின்னு எங்க அப்பா வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஒரு நஷ்டமா இருக்கிறாய் அப்படின்னு அப்பாவும் அதே பஞ்சோட டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்க என்ன சொன்னோம், ஆண்டவரே ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா we will give him back to you, we will mold him, அது அவனுடைய சாய்ஸ் தான், but we will mold him so that he will join full time ministry according to your will அப்படின்னு நாங்க ப்ரே பண்ணோம். அப்புறம் ப்ரொடெக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வாஸ் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இட் இஸ் கொஸ்டின், செகண்ட் இஸ் ப்ரொடெக்ஷன். நாங்க February 2005ல, நாங்க 2003ல நாங்க வந்து கோவாக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஹூப்ளில மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நாங்க கோவா போனோம். I believe Ivan became pregnant during that trip. ஸோ அந்த ட்ரிப்ல வந்து நாங்க ட்ரெயின் ரிட்டர்ன் டு, அப்போ ட்ரிவாண்ட்ரம்ல இருந்தோம், ட்ரிவாண்ட்ரம்க்கு ரிட்டர்ன் ட்ரெயின் போகும்போது அந்த நாங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால ஓடி போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி ஏறணும், 2 பேரும் ஓடி போனோம். ஆனாலும் அந்த டைம்ல இவான் வயிற்றுல இருந்த கருவை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் போய் அங்க ஆர்த்தர் ஜான் அங்கிள் கீழே தான் நாங்க ஒர்க் பண்ணோம், பிளெஸிங் யூத் மிஷன் மிஷனரிஸா. அப்ப ஸ்பாட்டிங்ஸ்லாம் இவானுக்கு இருந்துச்சு. we thought we will lose the baby inside a room, பட் ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட வேண்டியதா இருந்துச்சு. அப்பொழுது இவனுடைய கிராண்ட் மதர், எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்ச கிராண்ட் மதர் ஈடித் மாரி, அவங்க வந்து எங்களுக்கு பணம் எல்லாம் அனுப்பி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன யூ டேக் எவ்ரி மெடிக்கல் ஹெல்ப், வி மஸ்ட் சேவ் திஸ் சைல்டு அப்படின்னு கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து டேல வந்து அவனுடைய அம்மா வயத்துல அற்புதமா ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஹி வாஸ் born in the year 2003 நவம்பர். அண்ட் தென் த ப்ரிப்பரேஷன், அவன் பிறந்த பிறகு குறிப்பா இவான்ஸ், மை ஒய்ஃப் இவாஞ்சலின் ஏர்லி ஸ்டார், டாட்டர் ஆஃப் மிஷனரி பி செல்வம், உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரிசா மிஷனரியா இருந்த மிஷனரி பி செல்வம் அண்ட் எஸ்தர் செல்வம், அவங்களுடைய மகளை தான் நான் திருமணம் பண்ணிருக்கிறேன். ஸோ இவான் யூஸ் டு train my son, and of course my daughter was born later in memorization of scripture. ஒரு தடவை நாங்க, ஐ ரிமெம்பர், கேரளால இருக்கிற நார்த் கேரளால இருக்கிற ஒன் ஆஃப் த பெரிய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்ல என்னுடைய மகன் வந்து Psalm 139 ஃபுல் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்று சண்டே மார்னிங் சர்வீஸ்ல அவன் ரிசைட் பண்ண, எல்லாமே அவங்க அம்மா ட்ரைனிங். ஆனாலும் ஒரு பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்தான். ஒரு தடவை வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து அவனை யாரோ அரைஞ்சிட்டாங்க, அவனுடைய தங்கச்சியை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் வந்து அந்த அரைஞ்ச பொண்ணை வந்து இவன் அரைஞ்சிட்டான். சம்திங் லைக் தட் ஹேப்பன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க மூஞ்செல்லாம் சரியில்லைன்னு என்னுடைய ஒய்ஃப் கண்டுபிடிச்சு, அப்புறம் கன்ஃபஸ் பண்றான், அந்த மாதிரி நடந்துச்சு, நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு தடஷாவை ட்ரபிள் பண்ண ஒரு கேர்ளை நான் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்ணான். அப்புறம் நான் அந்த சமயத்துல
நாங்க இருவரும் என்னுடைய பிள்ளைக்கு காஸ்பல் ஷேர் பண்ணி நான் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன். நான் நிறைய பேருக்கு ஆல்டர் கால் கொடுத்து கடவுள் கிருபையில பலர் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஓன் மகனுக்கு நான் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன். என்னுடைய மனைவி ஆல்டர் கால் கொடுக்கும்போது அவன் அழுது ஜோம் பண்ற பிக்சரை நீங்க வந்து நீங்க இந்த பார்க்கலாம், அந்த பிபிடில நீங்க பார்க்கலாம். ஸோ அவன் வந்து இப்படியா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டான். நான் என்னுடைய கேம்ப்ஸ்ல எல்லாம் வந்து லாஸ்ட் டே மெசேஜ் வந்து யூஸ்வலா மிஷனரி சேலஞ்ச் தான் கொடுப்பேன். ஆமோஸ் வாழ்க்கையில இருந்து கொடுத்திருக்கிறேன், ஐசாயா 6ல இருந்து கொடுத்திருக்கிறேன். அது மாதிரி அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கான். ஆனா என்னுடைய மீட்டிங்ல அவன் உடனே ஒப்பு கொடுக்கல. ஆனா அந்த டிசிஷன்ல எப்ப வந்தானா, தட்ஸ் தி லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டாக் அபௌட். அவன் வந்து காலேஜ் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் டெல்லியில அவன் படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த காலேஜ்ல படிக்கும் போது ஆண்டவர் அவனை அழைச்சிருக்கிறாரு. ஆனா அவன் என்கிட்ட கிளியரா அதை சொல்லல. சோ அவன் வந்த பிறகு ஹலோ, are you all there? கேக்குது. Okay. Okay, sorry. There was an incoming call. Sorry. So on the incoming அந்த டைம்ல வந்து he had already committed for full time. ஆனா எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. And then when he was here in Chennai, he had got a job in Standard Chartered Bank, and I thought he will keep growing. He will go in the corporate line. But ஆனா அவன் சொன்னா, ஆண்டவர் daddy, I am deeply dissatisfied அப்படின்னு சொன்னான். So then he told us that God has called him. And at the time, though we had a home loan, we just started a home loan, and in a worldly way, we thought he's going to, help us pay that back. But when he told us, we were so happy, and we happily released him. To cut the long story short, our SIAX, currently considered as one of India's leading Bible colleges. Now, படிக்கிற காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற காலேஜ் SIAX இந்த காலேஜ்ல MDiv he has just joined earlier this month. So we praise God, and I also want to ask the question to all the parents here. Is it possible that you are blocking God's call for full-time ministry upon your children because you want to secure your financial future? அப்படி பண்றது வந்து ஒரு பாவமா இருக்கும். So I want us, all of us, நமக்கு எல்லாருக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கலாம், but if should God call our children for full-time ministry, we must wholeheartedly encourage them. So thank you, Ebianan, for this opportunity, and this is my brief